சித்தர் பூமி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். 15 நாட்களில் நீங்களும் ஜோதிடராகலாம். அனைவருக்கும் வணக்கம். அடியேன் சுதா விமலன், ஸ்ரீரங்கத்திலிருந்து உங்கள் ஏஎல்பி ஜோதிடர். 108 திவ்ய தேசத்துல முதல் திவ்ய தேசமான ஸ்ரீரங்கத்துல இந்த ஆணி திருமஞ்சனம் எப்படி கொண்டாடுறாங்கிறத பத்தி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஆணி மாசம் அப்படின்னாலே சமஸ்கிருதத்துல ஜேஷ்டா மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே சமஸ்கிருதத்துல கேட்டை நட்சத்திரத்துக்கும் ஜேஷ்டா அப்படின்னு தான் பேரு. ஜேஷ்டா அப்படின்னாலே பெரிய அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு. அப்ப ஆணி திருமஞ்சனத்தை வந்துட்டு பெரிய அபிஷேகம், பெரிய திருமஞ்சனம் அப்படிங்கிறத இங்க இருக்கிறவாள்லாம் சொல்லுவா. ஏன் அப்படின்னா, இந்த ஆணி மாதத்துல வர கேட்ட நட்சத்திரத்தை அன்னைக்கு பெருமாளுக்கு இந்த ஜேஷ்டாபிஷேகம் அப்படிங்கிறது ரொம்ப விமர்சையா கொண்டாடுவாங்க. வழக்கமா இந்த திருமஞ்சனத்தப்ப கொள்ளிடக்கரை வட திருக்காவேரியில இருந்துதான் பெருமாளுக்கு தீர்த்தம் எடுத்துன்னு வருவா. ஆனா ஐப்பசி மாசம், அதாவது துலா மாசத்துலயும் ஆணி திருமஞ்சனத்துக்கும் இந்த ஜேஷ்டாபிஷேகத்துக்கும் அம்மா மண்டபம் காவேரி கரையில இருந்து தங்க குடத்திலையும் வெள்ளி குடத்திலையும் எடுத்துன்னு வருவா. தங்க குடத்தை வந்து யானை மேல, இந்த ஸ்ரீரங்கம் கோவில் யானை மேல வச்சு எடுத்துன்னு வருவா. 28 வெள்ளி குடத்தையும் வந்துட்டு இங்க இருக்க ஸ்ரீவாதம் தாங்கிகள் வந்துட்டு அம்மா மண்டபத்துல இருந்து கோவிலுக்கு கொண்டு வந்து சேர்ப்பா. இங்க ஜேஷ்டாபிஷேகம் அப்படிங்கிறது வந்து உற்சவருக்கு மட்டும்தான் நடக்கும். அதே சமயத்துல அங்க மூலவரோட மூலஸ்தானம் சுத்தம் செய்யப்பட்டு மூலவருக்கு வந்து தைலக்காப்பு சாத்தி பெருமாளுக்கு வந்து 48 நாள் அந்த தைலக்காப்பு சாத்துவா. இந்த ஜேஷ்டாபிஷேகம் பண்ற 2 நாளும் மூலஸ்தான சேவை கிடையாது. பெரிய பெருமாளையும் சேவிக்க முடியாது, நம்பெருமாளையும் சேவிக்க முடியாது. ஆனா அதுக்கு பதிலா நமக்காக ஒரு அரிய வாய்ப்பை வந்துட்டு இந்த ஸ்ரீரங்கத்துல கொடுத்திருக்கா. அதாவது வருஷம் 365 நாளும் இங்க பெருமாளுக்கு வந்து உற்சவம் அப்படிங்கிறது இருக்கும். அப்ப பெருமாள் வந்துட்டு அந்த கவசம் சாத்திருக்கா இல்லையா, இந்த திருமஞ்சனத்துக்கு முன்னாடி அந்த கவசம் வந்து களையப்படும். அந்த கவசத்துல இருக்கிற பழுது பாக்குறதுக்காக அந்த கவசத்தை களைஞ்சி பக்தர்களுக்கு காட்சிக்காக வைப்பாங்க. அந்த வந்து பக்தர்கள் வந்து சேவிச்சுட்டு போனா தலைமை பண்பு அப்படிங்கிறது, ஒரு ஆபீஸ்ல வந்து எனக்கு ப்ரமோஷன் வேணும், நான் வந்து மேனேஜரா ப்ரமோட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கறாங்கன்னா, தலைமை பண்பு வேணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா இந்த ஜேஷ்டாபிஷேக சமயத்துல இந்த கவசத்தை வந்து பெருமாளோட திருவடியில இருந்து அங்கி அபயஹஸ்தம் எல்லாமே வந்து தனித்தனியா எடுத்து வச்சு பெருமாளுக்காக பழுது பார்த்து அந்த பாலிஷ் எல்லாம் பண்ணி எடுத்து வைப்பாங்க. அதை வந்து நம்ம சேவிக்கிறது ரொம்ப விசேஷம். எப்பயுமே வந்து இந்த ஜேஷ்டாபிஷேகம் வந்து திருமஞ்சனம் வந்து நம்மளால சேவிக்க முடியாது. அதுக்கு பதிலா இந்த கவசத்தை வந்து நம்ம சேவிக்கலாம். பெருமாளோட அந்த அங்கிகள் எல்லாத்தையுமே கழட்டி நம்ம அந்த தங்கத்துல இருக்கிறத வச்சு சேவிக்கும் போது அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து அந்த இடத்துல நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம மறுநாள் இந்த பெருமாளோட திருமஞ்சனம் எல்லாம் முடிஞ்சு மறுநாள் வந்து பெருமாளுக்கு திருப்பாவாடை அப்படின்னு ஒரு விசேஷம் நடக்கும். இது ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் பெருமாளுக்கு தலிகை அம்சம் பண்ணும் போது ஒரு வேலைக்கு இவ்வளவு அரிசி அப்படிங்கிற மாதிரி கணக்கு வச்சிருப்பா. அப்ப வந்து கூட குறைய போயிடும். சில நாள் சேர்த்து போடுவா, சில நாள் கம்மியா போடுவா. நம்மள அறியாமையே அந்த தவறுகள் நடந்திருக்கும். அதுக்காக இந்த ஜேஷ்டாபிஷேகம் முடிஞ்ச மறுநாள் வந்துட்டு திருப்பாவாடை அப்படிங்கிற ஒரு உற்சவம் நடக்கும். இந்த உற்சவம் எதுக்கு அப்படின்னா, இந்த வருஷம் 365 நாள்லயும் குறைபட்டு இருக்கிற அந்த அரிசி வகைகளை வந்துட்டு நிவர்த்தி பண்றதுக்காக, இந்த பிரசாதத்தை நிவர்த்தி பண்றதுக்காக 1000 கிலோ வந்துட்டு சாதம் வடிச்சு அந்த 1000 கிலோவையும் நம்பெருமாளுக்கு முன்னாடி ஒரு வேஷ்டியை விரிச்சு அந்த 1000 கிலோ சாதத்தையும் வச்சு அதுக்கு மேல வந்து நெய், பால், தயிர், தேங்காய், பழங்கள் இதெல்லாம் வச்சு சேவிச்சு அங்க இருக்கிற வந்துட்டு ஸ்ரீபாதம் தாங்கிகள், பெருமாளுக்கு பூஜை செய்யறவங்க எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு மீதி இருக்கிறத சேவார்த்திகள் யாராவது வந்திருந்தாலும் அவளுக்கும் கொடுத்துட்டு மீத வந்துட்டு அன்னதானத்துல சேர்த்துருவா. அந்த பிரசாதத்தை நம்ம சாப்பிடும் போது கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது அந்த இடத்துல நிலைச்சு இருக்குங்கிறது இங்க இருக்கிறவாளோட நம்பிக்கை. இந்த ஜேஷ்டாபிஷேகம் முடிஞ்ச அடுத்த வெள்ளிக்கிழமை தாயாருக்கும் இதே மாதிரிதான் நடக்கும். இதே ப்ரொசீஜர் தான். தாயாருக்கும் அங்க இருந்து தீர்த்தம் கொண்டு வருவா. எல்லா இதுவும் இப்ப நான் எப்படி பெரிய பெருமாளுக்கு சொன்னனோ அதே மாதிரிதான். ஆனா மூலவருக்கு திருமஞ்சனம் கிடையாதுங்கிறதுனால தைலக்காப்பு சாத்தி மார்பு வரைக்கும் மறைச்சிருவா. திருமுக மண்டலம் மட்டும்தான் பெருமாளை சேவிக்க முடியும். திருவடி சேவைங்கிறது வந்து அந்த 48 நாளைக்கு, இந்த ஜேஷ்டாபிஷேகம் முடிஞ்சு 48 நாளைக்கு பெருமாளுக்கு திருவடி சேவை அப்படிங்கிறது கிடையாது.
இந்த பெருமாளுக்கு முடிஞ்ச அடுத்த வெள்ளிக்கிழமை தாயாருக்கு நடக்கும். அதுக்கு அடுக்கிற வெள்ளிக்கிழமை வந்து சக்கரத்தாழ்வாருக்கும் காட்டழகிய சிங்கருக்கும் இதே மாதிரி ஜேஷ்டாபிஷேகம் அப்படிங்கிறது நடக்கும். இது நட்சத்திரங்கிறது குறிப்பிட்டு சொல்றது பெரிய பெருமாளுக்கு மட்டும்தான். மத்ததெல்லாம் அடுத்தடுத்து வர வெள்ளிக்கிழமைகளை கணக்கு வச்சு நம்ம போய் சேவிக்கலாம். இப்ப அரிய வாய்ப்பை பயன்படுத்தி பக்தர்கள் எல்லாரும் போயிட்டு சேவிக்கணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த எனது குரு பதுவுடைமூர்த்தி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் 15 நாட்களில் நீங்களும் ஜோதிடராகலாம். சித்தர் பூமி.